ஓகே பீப்புள்ஸ், விரிவான நியூஸ்க்கு போகலாம். அமெரிக்கா இந்தியா கூட்டு திட்டம் MiG-29 போர் விமானங்களை நவீனமாக்கும் 20,000 கோடி மதிப்பிலான வரலாற்று செயல் திட்டம். இந்திய பாதுகாப்புத் துறையின் நவீனமயமாக்கும் மற்றும் தன்னறிவு நோக்கங்களின் பின்னணியில் 2025 ஜூன் 30 ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் அமெரிக்காவின் CMI கோஸ்டல் மெக்கானிக் இன்க் என்ற நிறுவனங்கள் 20,000 கோடி மதிப்பிலான முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் அமைந்தது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய இலக்கு என்னவென்றால், இந்தியா பயன்படுத்தும் பழமையான ரஷ்ய தயாரிப்பான MiG-29 போர் விமானங்களை பராமரித்து அவற்றை நவீனமயமாக்குவது ஆகும். மொத்தம் 100க்கும் மேற்பட்ட MiG-29 விமானங்கள், ஜாகுவார் தாக்குதல் விமானங்கள், அப்பாச்சி AH-64 ஹெலிகாப்டர்கள் மற்றும் L-70 கன் பறக்கும் துப்பாக்கிகள் போன்றவற்றையும் இந்த திட்டத்தில் அடக்கம். இந்திய விமானப்படை IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் கடற்படை இந்தியன் நேவி தற்போது பயன்படுத்தி வரும் இந்த ரஷ்ய விமானங்களின் செயல்திறனும் வாழ்க்கை காலமும் மேம்படுத்தப்படும். இந்த MRO மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் சேவைகள் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் அமைந்துள்ள மிஹா மல்டி மாடல் இன்டர்நேஷனல் கார்கோ ஹப் அண்ட் ஏர்போர்ட் அட் நாக்பூர் பகுதியில் உருவாக்கப்படும் ஒரு பிரத்யேக தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்படுகிறது. இது இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் உள்ள பழைய விமானங்களுக்கான பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளும் மத்திய மையமாக செயல்படும். இந்திய விமானப்படையில் MiG-29 விமானங்களை பராமரிக்க ரஷ்யாவின் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் OEM மீது அதிகப்படியான சார்பு உள்ளது. ஆனால் தற்போதைய ஒப்பந்தம் அதன் வழிமுறையை மாற்றுகிறது. ரிலையன்ஸ் CMI கூட்டு திட்டம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், டியூயல் சோர்சிங் மற்றும் இந்திய உதிரிப்பாக உற்பத்தி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துகிறது. இது உதிரிப்பாக குறைபாடுகள், விநியோக தாமதங்கள் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக ஏற்பட்ட கடுமையான சவால்களை சமாளிக்க உதவும். இந்திய விமானப்படை தற்போது 52 MiG-29 UPG விமானங்களை வடக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளில் பயன்படுத்துகிறது. இந்திய கடற்படை 40 MiG-29K விமானங்களை INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமான கப்பல்களில் பயன்படுத்துகிறது. இந்த விமானங்கள் 1980களில் இந்தியா ஏற்கனவே அவற்றை நவீனமயமாக்குவதற்கான முயற்சிகள் கடந்த 10 வருடங்களாக நடந்து வருகின்றன. ஆனால் விமானங்களின் முழுமையான சீரமைப்பு இப்போதுதான் ஒரு திட்டமிடப்பட்ட தொழில்நுட்ப ஆதரவுடன் நடைபெற உள்ளது. CMI நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள். கோஸ்டல் மெக்கானிக்கல் இன்க் என்பது அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இது F-15, F-16, அப்பாச்சி போன்ற வழிமுறை விமானங்களுக்கான உதிரிப்பாக உற்பத்தி, பழைய உபகரணங்களை நவீனமாக்கல், ரேடார், மிசைல் சிஸ்டங்களுக்கான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் டாக்குமெண்டேஷன் இவற்றில் நிபுணத்துவம் பெற்றது. இதன் அனுபவம் இந்தியாவின் பழைய ரஷ்ய ரீதியிலான விமானங்களை மேம்படுத்த உதவுகிறது. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் நோக்குடன் ஒத்துப்போகும் திட்டம் இது. இந்த திட்டத்தில் 75% மேலான உள்ளூர் உற்பத்தி முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் CMI இணைந்து இந்திய உள்நாட்டு தொழில்துறையை வலுப்படுத்துவதுடன் MSME நிறுவனங்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும். இது மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் நோக்கங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்த ஒப்பந்தம் ஒரு உலகளாவிய மாற்றத்தை குறிக்கிறது. அமெரிக்க நிறுவனமான CMI ஒரு ரஷ்ய விமானம் மேம்படுத்தும் முயற்சியில் நேரடியாக செயல்படுவது ஒரு வியப்பான நிகழ்வாகும். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு செல்லும். இது ரஷ்யா பாதுகாப்பு சாதனங்களிலும் மேற்கத்திய தொழில்நுட்பங்களை இணைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்தியாவின் ஒரே நாடு சார்பு பாதுகாப்பு நம்பிக்கையை குறைக்கும். அதாவது ஒரே நாடு மட்டுமே சார்ந்திருக்கும் பாதுகாப்பு நம்பிக்கையை குறைக்கும். ரெடியூசிங் மிஹான் மையம்
இந்தியா மட்டுமல்லாமல் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றுக்கான மூல எம்ஆர்ஓ மையமாக உருவாகும். இதன் மூலம் எம்ஆர்ஓ என்றால் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு தொழில் ஒரு சர்வதேச வணிக அடையாளமாக மாறும். இந்த திட்டம் தேஜஸ் எம்கே, மெக் 1A மற்றும் மெக் 2 AMCA, Su-30 MKI மேம்பாடு போன்ற இப்போதைய மற்றும் எதிர்கால விமான திட்டங்களை ஆதரிக்கிறது. இதன் மூலம் இந்திய விமானப்படையின் தீவிரப்படுத்தல், பழைய விமானங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் புகுத்தல், புதிய முனைகளை மற்றும் பாதுகாப்பு முனைகளை உருவாக்கும் திறன். ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் CMI இணைந்த 20,000 கோடி மதிப்பிலான திட்டம் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையின் திறன், தன்னிறைவு மற்றும் தொழில்நுட்ப வலிமையை உயர்த்துகிறது. MiG-29 போர் விமானங்களை மேம்படுத்தும் இந்த ஒப்பந்தம் இந்திய விமானப்படையை மீண்டும் நம்பிக்கையுரியதாக மாற்றும். பெரும் உலக அரசியலில் இந்தியாவின் பங்கையும் பெருக்கும். பல நாடுகளுக்கே உதவக்கூடிய தொழில் அடிப்படை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும். ஒரு ஆத்மநிர்பர் பாரத் விமான பெருந்திறனை உருவாக்கும் இலக்கை நோக்கி எடுக்கப்பட்ட தைரியமான நிலைப்பாடாகும் இது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.